Hello friends, welcome to technvs. போன வீடியோல இந்த டிவைஸ் அசெம்பிள் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல இந்த டிவைஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு LAN கேபிள் எடுத்துக்கங்க. அதை அந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம கீழேயே வந்து ரெண்டு டிவைஸ், அதாவது AP கிளையண்ட், இந்த மாதிரி ரெண்டு டிவைஸ் இருக்குது. இந்த ரெண்டு டிவைஸையும் நம்ம கீழேயே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அலைன்மெண்ட் மட்டும் பண்ண போகிறோம். அதனால் நான் ரெண்டு டிவைஸுமே எங்கள் ஆஃபீஸில் வச்சு தான் செக் பண்ண போகிறேன். இன்னொரு LAN ஒயர் எடுத்து POE அடாப்டரில் POEன்னு இருக்கும், அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. POEக்கு பவர் கார்டு கனெக்ட் பண்ணி POEயை பவர் பண்ணிடுங்க. இப்போ POE ஆன் ஆகிடுச்சு. டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. டிவைஸில் LED வந்து இண்டிகேட் பண்ணுது டிவைஸ் ஆனில் இருக்குன்னு. இப்போ அடுத்து POE அடாப்டரில் LAN ஒரு போர்ட் இருக்கும், அந்த போர்ட்லேருந்து ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் RJ45 ஜாக், அதாவது LAN ஜாக்கில் கனெக்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இதனோட செட்டப். இப்போ மை கம்ப்யூட்டரில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஈத்தர்நெட் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. முதல்ல அதனோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்கள், அது என்ன ஐபியில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய டிஃபால்ட் ஐபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 192.168.1.20 தான் வந்து இந்த எக்யூப்மெண்ட் கனெக்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனுவலாக ஒரு ஐபி செட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதில் 192.168.1.2ங்கிற ஐபி வந்து இந்த லேப்டாப்புக்கு நான் செட் பண்ண போகிறேன். சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. கேட்வே வந்து 192.168.1.1. நமக்கு அந்த DNS சர்வர் தேவையில்லை, ப்ரிஃபர்ட் ஆல்டர்னேட் ரெண்டுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேப்டாப் வந்து 192.168.1.2ங்கிற ஐபிக்கு வந்து மாறிடும். இப்போ ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ தான் வந்து இந்த லேப்டாப் வந்து நம்ம டிவைஸ் கூட பேர் ஆகும். இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. அதில் எக்யூப்மெண்ட்டோட அட்ரஸ் 192.168.1.20 அதை வந்து அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கேட்கும். அட்வான்ஸில் போங்க, ப்ரொசீட் கொடுங்க. இப்போது AirOS அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அந்த Ubiquiti டிவைஸினோட ஹோம் பேஜ். அதில் யூசர் நேம் வந்து UBNT. இதுதான் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்போ லாகின் பண்ணுங்கள். இப்போ இந்த டிவைஸினோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா CPU யூசேஜ், மெமரி வந்து நம்மளுக்கு காமிக்கும், இது எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு. இந்த பேஜில் நம்ம எந்த செட்டிங்ஸும் மாற்ற தேவையில்லை. அடுத்தது ஒயர்லெஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும், அதுக்கு போங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மோடுன்னு இருக்கும். அங்கே வந்து நம்ம ஆக்சஸ் பாயிண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். SSIDன்னு இருக்கும். அந்த SSIDயில் நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறதுனால இதை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டாக கொடுக்குறோம். இதே நம்ம எங்கே ரிசீவ் பண்ண போகிறோமோ அங்கே வந்து கிளைண்ட்டுன்னு கொடுப்போம். அப்புறம் செக்யூரிட்டி, நீங்கள் கொடுக்குற அந்த SSIDக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். அது வந்து WAP2 AES செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் PSK செலக்ட் பண்ணிக்கங்க. இது நான் யூஸ் பண்ணுற செக்யூரிட்டி. பாஸ்வேர்டு நம்ம ஏதோ ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். அவுட்புட் பவர் எதையுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். ஜஸ்ட் இதை சேஞ்ச் கொடுத்துருங்க. சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்ற சொல்லும்.
நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கங்க. ஒயர்லெஸ் செட்டிங்ஸில் நம்ம அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்தது நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய்க்குங்க. இதில் வந்து நெட்வொர்க் மோட் வந்து பிரிட்ஜ் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மெயின் ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ரவுட்டர்னோட கேட்வேவே எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பிரிட்ஜ் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் டிஎஸ்சிபியாக மாற்றிக்கிங்க. இப்போ நம்ம வந்து 1.1 யூஸ் பண்ணல, நம்மளோட ரவுட்டரில் வந்து 0. தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டோட அட்ரஸை நான் மாற்றணும் அப்படின்னா அந்த 1ங்கிற இடத்துல நான் 0 மாற்றி இப்போ 192.168.0.20ங்கிற ஐபியில் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டோட இதை வந்து நான் செட் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் உங்கள் நெட்வொர்க்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மெயின் ரவுட்டரில் என்ன கேட்வே கொடுத்துருக்கீங்களோ அந்த கேட்வேக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் வந்து 0 பேஸ் பண்ணி மெயின் ரவுட்டரில் கொடுத்துருந்தீங்கன்னா 0 சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை 1 கொடுத்துருந்தீங்கன்னா 1 பண்ணிக்கங்க, 2 கொடுத்துருந்தாலும் 2 பண்ணிக்கங்க. அது உங்களுடைய ரவுட்டரை பொறுத்து நீங்கள் அதை மாற்றிக்கணும். அவ்வளோதான், நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ சேஞ்ச் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து அப்ளை கொடுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஏபி வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய எக்யூப்மெண்ட்டோட ஐபி மாறிடும். அது வந்து 1.லேருந்து 0.க்கு போயிடும். அதனால் நம்ம திருப்பி போய் நெட்வொர்க் செட்டிங்ஸில் ஈத்தர்நெட்டில் திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் கேட்வே வந்து 1. அப்படிங்கிற கேட்வேலேருந்து 0.க்கு மாற்ற போகிறோம். ஏன்னா 0க்கு மாற்றினா தான் நம்ம எக்யூப்மெண்ட் கனெக்ட் ஆகும். 1.ல் இருந்தால் கனெக்ட் ஆகாது. இப்போது நம்மளுடைய ஏபி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஏபிக்கு வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த ஏபியில் நம்ம நெட்டு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ணி அந்த கிளைண்ட் வழியாக நம்ம இன்டர்நெட்டை வந்து கிளைண்ட்டில் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஏபியினோட லாகின் போகிறேன். 192.168.0.20 இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்கள். நம்ம ஏபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கிளைண்ட் அதே மாதிரி தான், அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிங்க லேப்டாப்பில். சேம் அதே ப்ராசஸ் தான், அதுவே அட்ரஸ் தான். அதே மாதிரி லாகின் பண்ணிக்கிங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட், கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிங்க. லாகின் கொடுங்க.
எக்யூப்மெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதேமாதிரி நெட்வொர்க்கில் போங்க. நெட்வொர்க்கில் நம்மளுக்கு 0 டாட்டில் இருக்கிறதுனால நம்ம திருப்பி வந்து இதுலேயும் 0 டாட்டை மாற்றுறோம். இதுக்கு அட்ரஸ் வந்து 21 கொடுங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே அட்ரஸில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. அதனால் ஏபிக்கு வந்து 20 கொடுத்துருக்கோம், கிளைண்ட்டுக்கு வந்து 0.21 கொடுத்துக்குங்க. இப்போ சேஞ்ச் கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி பாஸ்வேர்ட் மாற்ற சொல்லி கேட்கும். உங்களோட புது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சேஞ்ச் கொடுத்துக்குங்க. இப்போ அடுத்தது ஒயர்லெஸ் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இப்போ எல்லாமே சேஞ்ச் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது நம்மளோட லேப்டாப்பில் திருப்பி வந்து நம்ம கேட்வே மாற்றுறோம். 1 டாட்லேருந்து 0 டாட்டுக்கு மாற்றணும். அதேமாதிரி கேட்வேவும் 1லேருந்து 0 மாற்றிக்கிங்க. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். 1.21ங்கிற அட்ரஸ் கொடுங்க. இதுதான் நம்ம ரெண்டாவதாக கன்ஃபிகர் பண்ண எக்யூப்மெண்ட், அதனோட அட்ரஸ். இது கொடுத்தீங்கன்னா இது அட்வான்ஸ் போய் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண யூசர் நேம், சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை வந்து அந்த டிவைஸ் கூட பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம இதை மோட் மாற்றணும். ஏபியிலிருந்து ஸ்டேஷனாக மாற்றணும். இப்போ வந்து ஸ்டேஷனாக மாற்றி நெட்வொர்க் சர்ச் பண்ணுங்கள். அதில் நம்மளுடைய எஸ்எஸ்ஐடி காமிக்குதா, எஸ்எஸ்பின்னு காமிக்குது. அந்த எஸ்எஸ்பியை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நம்ம ஏபியில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்ட், அதே செட்டிங்ஸ் WPA to AES PSK இந்த செட்டிங்ஸில் நம்ம அங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டு இதில் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 2 டிவைஸும் பேர் ஆயிரும். இப்போ சேஞ்ச் கொடுத்துருங்க. அடுத்து அப்ளை கொடுத்துருங்க. ஸ்டேஷனோட செட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு டைம் ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த எக்யூப்மெண்ட்டோட லாகின் பேஜை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவைஸினோட ஸ்டேட்டஸும் காமிக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை. ஒரு 2-3 டைம் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏபியினோட சிக்னல் நம்மளுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இது கனெக்ட் ஆகிரும். இல்லைன்னா ஒரு 2-3 டைம் ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேஷன் வந்து ஏபியோட கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இதனோட ஏர் மேக்ஸ் குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 99%. இதனோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து -36 dBm. ஏர் மேக்ஸ் கெப்பாசிட்டி 49%. அதாவது ஆவரேஜாக வந்து 150 Mbps ஸ்பீடில் சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஏபியினோட அட்ரஸையும் ஓப்பன் பண்ணுறேன். இங்கேருந்தே நம்ம ஏபியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறது 1.5 கிலோமீட்டர் ரேடியஸில் சிட்டிக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எல்லா இன்டர்ஃபேஸுக்கு நடுவில் 150 Mbps வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டுருக்குது. டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இது அரௌண்ட் ஒரு பீக் ஹவர்ஸ் தான். ஒரு 9 மணி அந்த மாதிரி டைமில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பீக் ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு ஆவரேஜாக 150 Mbps வந்து த்ரூபுட் கிடைக்குது. இப்போது அங்கே இருக்க இன்டர்நெட் வந்து இங்கே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறோம். speedtest.net அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ ஆல்ரெடி ஏபி வந்து எங்கள் ஆஃபீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதனோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15 Mbps வருது டவுன்லோட் ஸ்பீட். ஆஃபீஸ்லேயும் அவ்வளோதான் வரும், அரௌண்ட் 50 Mbps தான் வரும். இங்கேயும் அதே ஸ்பீட் ரிசீவ் ஆகுது. அப்லோட் ஸ்பீடும் சேம் அதே தான், அரௌண்ட் 15 Mbps வருது. ஆஃபீஸில் என்ன ஸ்பீட் கிடைக்குதோ அதே ஸ்பீடு தான் இங்கேயும் கிடைக்குது. இப்போ நம்ம ஒயர்லெஸ் இன்ட்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். எங்கள் ஆஃபீஸில் என்ன ஸ்பீடு வருதோ அதே ஸ்பீடு தான் இப்போ நம்ம வீட்லேயும் வருது. ஸோ ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் எப்படி நாங்கள் லொக்கேஷன் செக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். அதாவது கூகுள் எர்த்தை வச்சு தான் நாங்கள் அக்யூரேட்டாக டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், ஹைட் எல்லாமே பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.